தெரிந்து கொள்ள முடிகின்றது. அருமையான முறையில் இங்கே விளக்கம் தந்தீர்கள். பாவங்களிலிருந்து விலகி நன்மையின் பக்கம் மனிதன் சாய வேண்டும், அல்லாஹ்வின் ஒழுக்கங்களை பேணி நடக்கணும் என்பதெல்லாம் அழகான முறையில் இங்கே விளக்கப்பட்டுச்சு. அவ்வாறு செய்வதுதான் ஒரு உண்மையான ஜிஹாத். தீமையிலிருந்து விலகி நன்மையின் பக்கம் மனிதன் வர வேண்டும். தீமையின் பக்கம் மனிதனை இழுக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்று உலகில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளில் இருந்தெல்லாம் விலகி மனிதன் நன்மையின் பக்கம் காலெடுத்து வைத்து வருகின்ற பொழுது அப்பொழுதுதான் அவன் உண்மையான ஜிஹாத் செய்கின்றான். உலக இச்சைகளிலிருந்து தனது ஆன்மாவை தூய்மைப்படுத்துபவர் வெற்றி பெறுகிறார் என்று இறைவன் திருக்குர்ஆனில் குறிப்பிட்டிருப்பதை இங்கு மௌலவி சாஹிப் அவர்கள் எடுத்து கூறினார்கள். உள்ளபடியே உலக இச்சைகளிலிருந்து முழுமையான முறையில் விலகி இறைவனை அணுகுவதற்குரிய வழிகளை மனிதன் அடையும் முகமாக அதன் வழி நடக்கின்ற பொழுது அவன் உண்மையான ஜிஹாத் செய்கின்ற நிலைக்கு ஆளாகிவிடுகின்றான். ஆனால் இன்று நாம் உலகத்தில் பார்க்கின்றோம், பல பாவங்களை வெளிப்படையாக மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தீமைகளில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாவம் எது, நன்மை எது, தீமை எது என்று புரியாத விதமாக பலரும் பல பாவங்களை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இது பாவம்தான் என்று தெரிந்தும் பலர் பாவத்தை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதிலிருந்து மனிதன் தப்புவதற்கான வழி என்ன? இந்த தீமைகளிலிருந்து, இந்த பாவங்களிலிருந்து மக்கள் எவ்வாறு தப்ப முடியும்? அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் நாம் மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாவங்களிலிருந்து தப்புவதற்கான வழி குர்ஆன் அடிப்படை நாம் ஆய்வு செய்யும்போது சூரத்து தகாசுரில் இது சம்பந்தமாக கூறப்பட்டுள்ளது. அதாவது மனிதனு உண்மையான ஞானம் வரும்போது தான் பாபத்திலிருந்து தப்ப முடியும். ஒரு எடுத்துக்காட்டாக ஹசரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அஹமதியா ஜமாத்தினுடைய தோற்றினார் கூறினார்கள், ஒரு பாம்பிருக்கும் என்று சந்தேகத்துக்குரிய ஒரு பொந்தில் நாம் கை போட மாட்டோம். ஏனென்றால் அந்த பாம்பு அதில் இருக்கலாம், இருந்தால் அவனை கடிச்சிடும், அவனுடைய மரணத்துக்கு அது காரணமாகிவிடும். இந்த சந்தேகம் காரணம் அந்த பாம்பினுடைய பொந்தில் அவன் கை போட மாட்டான். இது மட்டுமல்ல, ஒரு பாம்பை கொன்று போடுவதற்காக பயன்படுத்திய ஒரு தடி இருந்தால் அந்த தடியில் கூட ஒரு ஆள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டான். இதே போன்று ஒரு வீடு விழுக போகிறது என்பது தெரிஞ்சிருந்தால் அந்த வீட்டுக்குள் இருக்க மாட்டான். விஷம் கலர்ந்திருக்கு என்று தெரிஞ்ச ஒரு பானம் நாம் அருந்த மாட்டோம். இந்த எடுத்துக்காட்டாக கூறப்பட்டுள்ள இந்த உதாரணங்கள் அனைத்தும் சரியான ஞானம், உண்மையான அறிவு கிடைத்தால் நாம் அதிலிருந்து தப்பிச்சிடுவோம் என்பதுதான் புலனாகிறது. இதே போன்று அல்லாஹ் விரும்பாத வழியில் நாம் போனால் அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு ஆளாகிவிடும், தண்டனை நமக்கு கிடைக்கும் என்று உண்மையான சரியான அறிவு கிடைத்தால் ஒருபோதும் ஒராளும் பாவம் செய்ய மாட்டான். ஏதாவது ஒரு ஆள் பாவம் செய்கிற மாதிரி இருந்தால் அதற்கு காரணம் அவருக்கு சரியான ஞானம் கிடைக்கவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. இந்த ஞானம் எவ்வாறு இருக்கிறது என்பது சம்பந்தமாக குர்ஆனில் சூரத்து தகாசுரில் விரிவான நிலைமையில் விளக்கப்பட்டுள்ளது. அல் ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூறாவுடைய கடைசி வரைக்கு 3 விதமான ஞானங்கள் மனிதனு கிடைக்கிறது என்பது அதிலிருந்து புலனாகிறது. முதலாக மகாபிர், அவரை கபரை சந்திக்கும் வரைக்கு அவருக்கு உண்மையான ஞானம் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் கபரில் சந்திக்கும் போது அதற்கு முன்னாடியே அவனுடைய நரகத்தினுடைய நிலைமை அவனுக்கு புரியும். அவனோட அனுபவ ஞானம், ஒரு ஞானம் கிடைச்சால் அனுமான ஞானத்தின் அடிப்படை, அவன் கணிப்பு ஞானத்தின் அடிப்படை அவன் போனால் அந்த கபரில் போறதுக்கு முன்னாடியே அந்த நரகம் சம்பந்தமாக அறிவுகள் அவனுக்கு கிடைக்கும் என்று குர்ஆன் தெளிவாக விளக்கியுள்ளது சூரத்துல் தகாசுர். ஒரு எடுத்துக்காட்டாக அஹ்மதியா ஜமாத்துடைய தோற்றுனர் இதை விளக்கும் போது கூறினார்கள், தூர நின்று நாம் புகை பார்த்தால் அந்த புகை உயர்கின்ற இடத்தில் நெருப்பிருக்கிறது என்ற நினைவு வரும். காரணம், நெருப்புக்கும் புகைக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றன.
அந்த தொடர்பின் அடிப்படை அந்த நெருப்பு தான் அங்கே இருக்கும், அதனால தான் புகை வருது என்பது நாம் நினைப்போம். இதே போன்று தெரிஞ்ச சில விஷயங்கள் எடுத்து தெரியாத விஷயங்கள் சம்பந்தமாக கணிப்பறிவின் அடிப்படை, ஒரு கணிப்பறிவு, அது அனுமான ஞானம் அதிலிருந்து கிடைக்கிறது. இதே போன்று நரகம் சம்பந்தமான விஷயங்கள் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது, தூதர்களும் அது சம்பந்தமாக கூறியுள்ளார்கள். இதே நம்ம வாழ்க்கையில் அந்த நரகம் நாம் பார்க்கும்போது, பௌதிகமான நிலைமையிலே அந்த நரகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த நரகம் சம்பந்தமான அறிவும் அவருக்கு கிடைக்கும் என்பது உண்மைதான். இதுதான் அனுமான ஞானம். இதற்கப்புறம் அந்த நெருப்பை பார்த்து அதன் பக்கம் நாம் போகும்போது, நெருப்பின் அருகாமையில் போகும்போது நெருப்பினுடைய ஜுவாலை பார்ப்பாங்க. அந்த ஜுவாலைகள் பார்க்கும்போது இது உண்மையான நெருப்பு தான் என்பது நமக்கு புரியும். இதற்கு குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது ஐனுல் யகீன் என்பதாகும், அதாவது பார்வை அறிவு. அந்த நெருப்பினுடைய ஜுவாலையை பார்த்து அது நெருப்பு தான் என்ற முடிவில் வரும்போது அதை பார்த்து முடிவெடுக்கிறான். இதே போன்று ஒரு ஆளு நரகத்தில் போகும்போது, அவனுடைய மரணம் வரும்போது அவன் நரக சம்பந்தமான அறிவு, அவனுடைய கண்ணில் பார்த்த அறிவு அவனுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த நெருப்பில் அவன் கை போட்டால் நெருப்பினுடைய வெப்பம் அவனுக்கு தெரியும், இது நெருப்பு தான் என்ற உண்மையான ஞானம் அப்பொழுதுதான் அவனுக்கு கிடைக்கிறது. இதுக்கு ஹக்குல் யகீன், உறுதியான ஞானம், அனுபவ ஞானம் என்று குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. அப்போ அறிவினுடைய 3 படித்தரங்கள் இருக்கின்றன. முதல் அவன் அனுமான ஞானத்திலெத்தும், அதற்கு பிறகு அவன் ஐனுல் யகீன், பார்வை, அவன் பார்த்த ஒரு அறிவு அவனுக்கு கிடைக்கும். அதற்கு பிறகு ஹக்குல் யகீன், உறுதியான ஞானம், அனுபவ ஞானத்தில் அவன் எத்தும். இதே மாதிரி தான் அல்லாஹு சம்பந்தமாக உள்ள அறிவுகள் தூதர்களும் வேத நூல்களும் நம்மிடம் கொடுக்கிறது. அந்த வேத நூலில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது, தூதர்கள் நம்மிடம் கொடுத்த அறிவுரைகள் கேட்கும்போது அல்லாஹ் சம்பந்தமான ஒரு அறிவு, ஒரு அனுமான ஞானம் நமக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த தூதர்களிடம் அணுகி, வேத நூல்களிடம் அணுகி அதன் அடிப்படையை செயல்படுவதற்கு நாம் முயற்சி செய்யும் போது அவருடைய மோஜிசத்துகள், அவருடைய அற்புதங்களும், அவருடைய முன்னறிவிப்புகள், நிறைவேற்றப்பட்ட முன்னறிவிப்புகளும், அதில் இருக்கக்கூடிய அறிவுகளும் எல்லாம் பார்க்கும்போது ஐனுல் யகீன், அதை பார்த்த அறிவு, ஜுவால, நெருப்பினுடைய ஜுவால பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். இதற்கப்புறம் அதில் நுழைந்து அந்த அம்பியாக்களும் தூதர்களும் அதே போன்றுள்ள நன்மக்களும் அல்லாஹ்வை சம்பந்தமா என்ன அறிவருக்கு கிடைச்சிருக்கு அந்த அறிவின் பால் நாம் சென்று அது அனுபவத்தில் நமக்கு புரியும் போது உண்மையான அந்த அறிவும் நமக்கு அனுபவ ஞானம், ஹக்குல் யகீன் நமக்கு கிடைக்கும். இவ்வாறுள்ள ஒரு ஞானம் கிடைக்காமல் ஒருபோதும் ஒராளை பாபத்திலிருந்து முழுமையான நிலைமையில் தப்ப முடியாது. இந்த 3 விதமான ஞானங்களும் வேத நூல்களும் தூதர்களும் மட்டும்தான் நமக்கு தர முடியும். ஆனால் அது ஒரு தூதருடைய பின்னாடியே போகக்கூடிய மக்களுக்கு தான் உண்மையான அந்த ஞானம் கிடைத்தது. இஸ்லாத்திலும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே நடந்திருந்த அந்த மக்கள், அவரை அனுசரித்து பின்பற்றக்கூடிய அந்த மக்கள், சஹாபத்துக்கு பாவங்களில் தப்புவதற்கான இந்த 3 ஞானங்களும் கிடைத்தது. அதாவது திருக்குர்ஆன் கூறியுள்ள அந்த 3 அறிவினுடைய 3 படித்தரங்களும் ஒரு இமாம் பின்னாடியே நின்று இமாமினை பின்பற்றி அந்த இமாம் மூலம் கிடைக்கக்கூடிய வேத நூல்கள் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த அறிவுகளுக்கு அடிப்படை போகும்போதுதான் உண்மையான அனுபவ ஞானத்தில் ஒரு ஆள் எத்த முடியும். அந்த அனுபவ ஞானம் கிடைக்காமல் யாருமே பாவத்திலிருந்து முழுமையான நிலைமையில் தப்ப முடியாது. அருமையான முறையில் இங்கே எடுத்து சொன்னீங்க. பாவங்கள் குறித்து ஒருவனுக்கு தெரிய வந்தால், அந்த பாவங்கள் குறித்த அறிவு ஒருவனுக்கு இருக்குமே ஆனால் அந்த பாவங்களிலிருந்து அவனால் விலகி கொள்ள முடியும். அதற்கு அவனுக்கு அனுமான அறிவு, பார்வை அறிவு, உறுதியான அனுபவ அறிவு, இந்த 3 வகையான அறிவுகளை குறித்தும் உதாரணத்தோடு இங்கே அழகான முறையில் எடுத்து சொன்னீங்க. எனவே ஒருவனுக்கு பாவங்களை குறித்த அறிவு இருக்குமேயானால் அவன் அந்த பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ள அது ஒரு காரணமாக அமையும். அடுத்து, மனிதனுக்கு பல ஆற்றல்கள் இருக்கிறது. அதனை அவன் நன்மைக்கும் பயன்படுத்துகிறான், தீமைக்கும் அதனை பயன்படுத்துகிறான். எனவே அவன் ஆற்றல்கள் ஒன்றுதான், ஆனால் அதை நன்மைக்காகவும் பயன்படுத்துகிறான், தீமைக்காகவும் பயன்படுத்துகிறான். எனவே இது குறித்து திருக்குர்ஆன் அவன் நன்மையை நோக்கியே செல்ல வேண்டும் என்பது குறித்து திருக்குர்ஆன் என்ன இது குறித்து சொல்லியிருக்கிறது என்பதையும் நாம் விளக்கினால்
அவர்கள் மிக தெளிவான முறையில் மக்கள் இதனை புரிந்து கொள்ள அது வாய்ப்பாக அமையும். சகோதரர்களே, இங்கேயும் நன்மை தீமை என்பதை பற்றி நாம் விரிவாக விளக்கி வருகின்றோம். அப்போது ஒரு கேள்வி எழுகின்றது. நன்மையும் மனிதன் செய்கின்றான், சில நன்மையான காரியங்களும் இயல்பாகவே மனிதன் செய்து வருகிறான், சில தீமைகளும் இயல்பாகவே அவனிடம் காணப்படுகிறது. பிறகு இந்த நன்மை தீமை அவன் உணர்ந்து செய்கிறான், அனுபவத்தின் அடிப்படையில் செய்கிறான் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்பது கேள்வியாகும். சகோதரர்களே, மனிதனிடம் இயல்பாகவே பல பண்புகள் இருக்கின்றன. உதாரணமாக, சிலருக்கு இரக்கம் இருக்கலாம், பணிவு குணம் இருக்கின்றது, அடக்க குணம் இருக்கின்றது, தயாள மனப்பான்மை இருக்கின்றது, வீரம் இருக்கின்றது. இவ்வாறு இன்னும் எத்தனையோ பண்புகள் இருக்கின்றன. இயல்பாகவும் பலருக்கும் இந்த பண்புகள் காணப்படுகின்றன. ஆனால் திருக்குரானை நாம் ஆய்வு செய்கின்ற போது இதனை 2 வகையாக திருக்குரான் நமக்கு அடையாளமிட்டு காட்டியிருக்கின்றது. ஹதரத்து வாக்களிக்கப்பட்ட மசீஹும் மஹ்தியுமாகிய மிர்சா குலாம் அஹமது அலஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய போதனை தத்துவ ஞானத்திலும் இதனை விளக்கி தந்திருக்கிறார்கள். ஒன்று ஹல்க் என்பதாகும், இன்னொன்று ஹுல்க் என்பதாகும். அதாவது வெளிப்படையான செயல்கள் பண்புகள் இருக்கின்றன, அதற்கு ஹல்க் என்று கூறப்படும். இயல்பாகவே போதிகமான முறையில் மனிதனிடம் காணப்படுகின்ற சில பண்புகள், அதுதான் இந்த நன்மையான காரியங்கள். அடுத்து இதே நன்மையான காரியங்கள் தருணத்திற்கு ஏற்றபடியும் காலத்திற்கும் நேரத்திற்கும் தகுந்தபடியும் அவர் அதனை வெளிப்படுத்துகிறார் என்றால் அதைத்தான் இஸ்லாம் ஹுல்க் என்று வர்ணித்து கூறியிருக்கிறது. ஹுல்க் என்று சொன்னால் நல்லொழுக்க பண்பு என்பதாகும். ஆக ஒரு மனிதனிடம் சாதாரண முறையில் பண்புகள் நல்ல பண்புகள் இருக்கலாம். ஆனால் அதே நல்ல பண்பை உரிய நேரத்தில் அவர் பயன்படுத்தி காட்டும் போது, அதனை வெளிப்படுத்தும் போதுதான் அல்லாஹ்விடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்படத்தக்க நல்லொழுக்கமாக மாறுகிறது. உதாரணமாக, ஒருவருக்கு இரக்க குணம் வரும்போது கண்ணீர், அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியலாம். இது சாதாரணமாக எல்லாருக்கும் வடியக்கூடியது. ஆனால் இதையே அல்லாஹ்வின் மீது கொண்ட ஒரு அன்பின் காரணமாக, ஒரு நபியின் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறார் என்றால் அது மிக உயர்ந்த ஹுல்காக, மிக உயர்ந்த நல்லொழுக்கமாக அது கருதப்படுகிறது. எனவேதான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருக்குரான் கூறுகின்றது, இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நிச்சயமாக நீர் மகத்தான நல்லொழுக்கத்தில் நிலை பெற்றிருக்கின்றீர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக மகத்தான நல்லொழுக்கம் என்பது அந்த உரிய காலத்திற்கும் நேரத்திற்கும் தகுந்தபடி அந்த நற்செயலை வெளிப்படுத்துவதற்குத்தான் அஹ்லாக் என்று, நல்லொழுக்கங்கள் என்று திருக்குரான் வர்ணித்து கூறியிருக்கிறது. இப்போ இதே போன்று ஒரு மனிதர் தன்னுடைய பண்புகளை தகுதிக்கு ஏற்றபடி நேரத்துக்கு ஏற்றபடி அவர் வெளிப்படுத்துகின்றார் என்றால் அது அந்த சாதாரண பண்புகள் என்பதை விட தாண்டி மிக உயர்ந்த நல்லொழுக்கம் என்ற நிலைக்கு அது அடைந்து விடுகிறது. எனவே ஒரு ஆன்மா இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது, திருக்குரான் எதிர்பார்க்கின்றது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படிப்பட்ட உயரிய பண்பு மனிதனிடமிருந்து வெளிப்பட வேண்டும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த அடிப்படையில் தான் எல்லா நேரத்திலும் வீரத்தை காட்டுவது அல்லது எல்லா நேரத்திலும் வாளெடுப்பது இது சரியானதல்ல. அதே போன்று எல்லா நேரத்திலும் மன்னித்து விடுவது இதுவும் சரியானதல்ல. எந்த இடத்தில் நீங்கள் மன்னிக்கின்றீர்களோ அதன் மூலமாக ஒருவர் திருந்துவார் என்றால் அது வேச்சிறந்த பண்பு என்று திருக்குரான் வர்ணித்து கூறியிருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் எந்த ஒரு பண்பாக இருந்தாலும் அதனுடைய விளைவு நல்லதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் என்றால் அதுதான் உண்மையான ஹுல்க், நல்லொழுக்கம் என்று இஸ்லாம் வர்ணித்து கூறியிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில் விரிவான முறையில் நாம் ஜிஹாத் என்ற தலைப்பில் விளக்கி வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற இந்த விளக்கங்களில் ஏதேனும் சந்தேகம் இருக்குமேயானால் நீங்கள் தொலைபேசி மூலமாகவோ இமெயில் முகவரி மூலமாகவோ கடிதங்கள் மூலமாகவோ உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதுதான் உண்மையான ஜிஹாத் என்பதை நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் வலியுறுத்தி கூறி வருகிறோம். திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ் அடிப்படையிலும் இதற்குரிய சான்றுகளை நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். எனவே உண்மையான ஜிஹாதை செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த வகையில் நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. अहमदियत जिंदाबाद 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 जिंदा हो पायंदाबाद.